ஜெர்மனியில் டெகன்ராஃப் நகரில் 53 வயதான ஒரு பெண் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றம் தொடர்பிலான வழக்கொன்று விசாரிக்கப்பட்டு வருகிறது. அவர் மீது அவரது துணைவருக்கு விஷம் கொடுத்து கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது. உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த குறித்த பெண் மீது இந்த கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. துணைவருக்கு விஷம் கொடுக்க தாலியம் சல்பேட் எனப்படும் நச்சு ரசாயனத்தை அவர் இணையம் மூலம் வாங்கியதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அவரது துணைவர் எடுத்துக்கொண்ட உணவு அல்லது பணத்தில் குறித்த ரசாயனத்தை அவர் கலந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மிகவும் ஆபத்தான இந்த விஷத்தை பார்க்கவோ முகரவோ சுவைக்கவோ முடியாது. இந்நிலையில் விஷத்தை தெரியாமல் உட்கொண்ட குறித்த நபர் நோய்வாய்ப்பட்டுள்ளார். ஆரம்பத்தில் அவருக்கு தடுமன் மற்றும் காய்ச்சல் போன்ற லேசான அறிகுறிகள் இருந்தன. ஆனால் மிக விரைவில் அவரது நிலை மோசமடைந்ததால் அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனை அடுத்து மருத்துவமனையில் அவர் கோமா நிலைக்கு சென்றார். ஆரம்பத்தில் அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருப்பதை மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போனதால் அவர்களால் அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்க முடியவில்லை. துரதிருஷ்டவசமாக உறுப்பு செயலிழப்பு காரணமாக அவர் உயிரிழந்தார். இதனை அடுத்து இவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று அயல் வீடுகளில் வசிக்கும் மக்கள் சந்தேகித்துள்ளனர். இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் கொலை வழக்கில் பல்வேறு சாட்சிகளும் நிபுணர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் நீதிமன்றம் இந்த வழக்கை பல நாட்கள் விசாரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இறுதி தீர்ப்பு மே மாத ஆரம்பத்தில் வழங்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன.